உயிரோடெழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடெழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். எல்லாரும் கரங்களை அசைத்து அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா. ஸ்தோத்திரம் தாவே. தகப்பனே, உயிர்த்தெழுந்த பண்டிகையை நாங்கள் ஆசிரித்து பின்பு ஒவ்வொரு நாளும் உடைய தரிசனத்தை பெற்றுக் கொண்டிருக்கிற நாங்கள் இந்த வேலையில அப்பா உம்முடைய ஜனமாய் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் இணைத்திருப்பேன் என்று சொன்ன தாவீதை போல கர்த்தராகி உடைய வீட்டிற்கு வந்திருக்கிற உடைய பிள்ளைகளாக நாங்கள் அனைவரும் ஒன்று கூடியிருக்கிறோம் அப்பா. இந்த நாளிலே ஜீவ அப்பமாகிய மன்னாவை நீர் எங்களுக்கு விட்டு தரும்படியாக உண்மை வாழ்த்தி வரவேற்கிறோம் அப்பா. நீங்க சொல்லுங்கப்பா, நாங்கள் அதை கேட்கிறோம் ராஜா. கர்த்தாவே சொல்லும், அடியை கேட்கிறேன் என்று சொல்லி இதோ வந்திருக்கிற உடைய ஜனமாகிய நாங்கள் அனைவரும் எங்களை இருதயத்தை உடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் எளிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதன்முறையாக உங்கள் மத்தியிலே கர்த்தரை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். அழைத்த அன்பு சகோதரர் அவர்களுக்கும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் எளிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக கொடுத்த வார்த்தை எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எபேசியர் நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாட்கள் பொல்லாததா இருக்குதா? எப்படி இருக்கு? எழுதுங்க, நல்லா இருக்கா? நல்லா இருக்கா பொல்லாததா இருக்கா? பொல்லாததா இருக்கு, அப்படிதானே? உலகத்திற்கு அது நல்ல நாட்கள் போல இருக்கிறது. ஆனா நல்ல நாட்களை நினைச்சுக்கிட்டே ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? ஆனா இன்னைக்கு யாருக்காவது நீடித்த நாளைக்கு கேரண்டி பண்ண முடியுதா? இல்லை, அப்படிதானே? ஆனா உங்களுக்கும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நீடித்த நாள் எங்க இருக்கான்? எங்க இருக்கு? கர்த்தருடைய வீட்டில இருக்கான். எங்க இருக்கு? கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்கள் இருக்கிறது. அதுலதான் நீங்களும் நானும் என்ன செய்திருக்கிறோம்? கூடி இருக்கிறோம். ஆனாலும் கூட ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறாரு, நாட்கள் பொல்லாததா இருக்கு, பொல்லாததா இருக்கு. ஒரு பக்கம் இந்த உலக மனிதர்களுடைய ஞானம் பெருகி கொண்டு பொல்லாததாய் மாறிவிட்டது. அதை உபயோகப்படுத்த வேண்டிய விதமாக உபயோகப்படுத்தாதபடி. இரண்டாவதாக தேவனுடைய கோபாக்கினி என்ன செய்யப்படுகிறது? அதிகமாகிக் கொண்டே போகிறது. அவருடைய இரக்கமும் கிருபையும் என்ன செய்து கொண்டிருக்கிறது? நம்மை விட்டு அற்று போகக்கூடிய ஒரு காலங்களுக்குள்ளே, தருணங்களுக்குள்ளே நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். நாம் நன்றாகத்தான் ஓடினோம். ஆனால் இனிவரும் சந்ததிகள் எப்படி ஓட போகிறார்கள் என்றுதான் என்ன செய்யவில்லை, தெரியவில்லை. அப்படிதானே இல்லையா? இனி வருகிற சந்ததிகளுக்கு நீங்களும் நானும் எப்படிப்பட்ட பாதுகாப்பு கொடுக்கணும்னா, எப்படி நாம் கர்த்தருடைய வீட்டிலே எவ்வளவுக்கு எவ்வளவு அவருடைய வாசப்படியை காத்திருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவா என்ன செய்ய முடியும்? நம்மளுடைய வரப்போகிற சந்ததிகள் என்ன செய்யவிடும்? காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும். நம்ம கொஞ்ச நேரம் செபிக்க மறந்துட்டோம்னா அவங்க ஏதோ ஒன்று கையில வச்சு எங்கேயோ போய்கிட்டு இருப்பாங்க, எதுக்குள்ளேயோ போய்கிட்டு இருப்பாங்க.
அதுக்கு யாரு? நீங்களும் நானும் தான் உத்தரவாதம் கொடுக்க முடியும். அநேக சத்தியங்கள் நம்மை சுற்றி சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது, ஜெபங்கள் ஏறெடுத்து கொண்டே இருக்கிறது. ஆனாலும் கூட இன்னும் ஒரு கூட்டத்தார் என்ன செய்து கொண்டே இருக்கிறோம்? நிர்விசாரமாய் நம்முடைய காலத்தை ஓட்டிக்கொண்டு காலம் பொன் போன்றது என்பதை உணராதபடி ஒரு சினிமா டைரக்டருக்கு, அதாவது தவறான வழியிலே உலகத்தை பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்கின்றவர்கள் காலத்தை ரொம்ப பிரயோஜனப்படுத்துறாங்க. எப்படி? அண்டை நைட்டும் பகலும் இரவும் பகலும் தொழிலுக்காகவும் எதற்காக ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் நம்முடைய சந்ததியை காப்பாற்றும்படியாக நித்திய விவாதத்திற்கென்று நியமித்து வைத்திருக்கிற மனவாட்டியாகிய சபையை நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்ய வேண்டும்? கரையில்லாமல் காத்து யார் கையில கொடுக்கணும்? மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கையிலே கொடுக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டுமாம்? காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் பிரயோஜனப்படுத்துகிறோமா? இந்த ஆலயத்தை விட்டு கடந்து சென்ற உடனே நம்ம வீட்டில் போய் நம்ம வேலையெல்லாம் என்ன செய்ய போறோம் அப்படிதானே? ஆனா அந்த பணியெல்லாம் செய்யும் பொழுது கூட அதை கர்த்தருடைய வீடா மாற்ற முடியுமா? நமக்கு தந்த கூடாரத்தை நம்ம என்ன செய்ய முடியும்? அது கர்த்தர் தங்கி இருக்கிற இடமாக, அவருடைய பிரசன்னம் எப்பொழுதும் அவருடைய தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருக்கும்படியாக எப்பொழுதும் உங்களுடைய நாவு அதை என்ன செய்ய கொள்ள முடியும்? மாற்ற முடியும். அன்றைக்கு அப்போஸ்தலர்களுடைய காலத்திலே விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் எப்படி இருந்தாங்கன்னா, ஒரே இருதயமும் ஒரே மனமும் ஒருவனாகிலும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படிதானே? ஒருவனாகிலும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், ஒருவனாகிலும் உண்மையா என்னை தேடுகிறவர்கள் என்ன இல்லை, சுயமாய் தேடுகிறவர்கள், சுயத்திற்காக தேடுகிறவர்கள். அன்னைக்கு இயேசுவோடு கூட இருந்தவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? சீஷர்களாகத்தான் இருந்தார்கள். ஆனால் அங்கேயும் ஒருவன் சுயமாய் இருந்தான். எப்படி? யூதாசுடைய கைகளிலே பணப்பை இருந்தபடினாலே அன்றைக்கு பண பற்றாக்குறையாய் இருந்தது. பரலோகத்தை நோக்கி பார்த்து விசுவாசிகளின் கூட்டத்தார் ஒருமனமாய் இருந்தார்கள், ஒரு இருதயமாய் இருந்தார்கள், சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். இன்னைக்கு நமக்கு சகலமும் பரிபூரணமாய் கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட நம்மளுடைய சொந்த சகோதரர்கள் குறைவுபடுவது கூட நமக்கு அதிலிருந்து என்ன செய்ய முடியவில்லை? எடுத்து கொடுப்பதற்கு நமக்கு ஏதோ போதுமானபடி இல்லாதது போல தெரிகிறது. நமக்கு அது போதும். ஆனாலும் கூட நம்முடைய இருதயம் அவ்வளவா என்ன செய்திருக்கிறது? தொய்ந்து இருக்கிறது. ஏனென்றால் இந்த உலகத்தின் ஆசைகளும் இந்த உலகத்தின் மேன்மைகளும் நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களும் ஓடுகிற ஓட்டத்தை நீங்களும் நானும் பார்த்து அந்த மாயையான கூட்டத்தோடு இணைந்து விடாதபடிக்கு நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற ஒன்று உண்டு. நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற நியமித்திருக்கிற ஒரு ஓட்டம் உண்டு. அந்த ஓட்டத்திற்கான காலம் உங்கள் மீதும் என் மீதும் எப்போது வரலாம், ஆண்டவருடைய வருகை எப்போது இருக்கும் என்பது உங்களுக்கும் எனக்கும் அது காரியம் அல்ல. ஆனால் உங்கள் மீதும் என் மீதும் எப்போது வரும் என்று சொல்லி தெரியாது. அவ்வளவுதான், முடிஞ்சிடும் அவளுக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள். எப்படியானால் நம்முடைய கூடாரத்தை என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொரு நிமிஷமும் என்ன செய்ய வேண்டும்? அதை கர்த்தருடைய வீடாக மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். இங்க இருந்து ஆலயம் முடிஞ்சிட்டு இன்னைக்கு போயாச்சு, பரிசுத்தமான ஓய்வு நாள் முடிந்து விட்டது என்று சொல்லி நாம் அப்படி அல்ல. ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் பரிசுத்தத்திற்கு என்று நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். நம் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். நம் பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்கள், என்ன செய்கிறார்கள், சுற்றிலும் என்ன நடக்கிறது, சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்குள்ள எப்படியாய் சத்ருவானவர் கிரியை செய்கிறார் என்பதிலே நீங்களும் நான் கண்ணோட்டமாக இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய பொல்லாத வழியை நாம் திருப்புகிற நேரமும் கூட. அது மாத்திரமல்ல, அது தேசத்திற்குள்ளே ஒரு சேமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மகா பெரிய ஒரு ரட்சிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். ஆபகு எழுதின புஸ்தகம், தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகத்தை பாருங்கள். கடைசி அதிகாரத்திலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். 18ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். இந்த காலத்தை எப்படி பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருந்து என்ன செய்ய வேண்டும்? பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். ரட்சிப்பின் தேவனுக்குள்ளே களி கூற பழகிக் கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் நாம் ரட்சிப்பின் தேவனுக்குள்ளே களி கூர்ந்து கொண்டிருக்கிறோமா? அல்லது பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்து மகிழ்ச்சியாக இருக்கிறோமா? அல்லது நம்மளுடைய பணிஸ்தலங்களை குறித்து மகிழ்ச்சியாக இருக்கிறோமா? அல்லது நம்ம
மகிழ்ச்சி இருக்கிறதா? யாரை குறித்து மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள்? எப்படி என்றால், சிருஷ்டித தேவனாகிய கர்த்தரை நினைத்து நினைத்து நீங்கள் நான் என்ன செய்ய வேண்டும்? மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். அப்படி மகிழ்ச்சியாய் இருக்க இருக்க உங்களுக்குள் உலர்ந்து போன எலும்புகள் என்ன செய்யும்? உயிரடையும். எவைகளெல்லாம் உலர்ந்து போயிருக்கிறதோ, எந்தெந்த இடத்திலெல்லாம் ஒரு வெற்றிடம் இருக்கிறதோ, எந்தெந்த இடத்திலெல்லாம் ஆசீர்வாத குறைவுகள் இருக்கிறதோ, அங்கே கர்த்தர் அதை சரி பண்ணி கொண்டே இருப்பார். அந்த ரட்சிப்பின் தேவனுக்குள்ளாக நீங்கள் களி கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவருடைய இரத்தத்தை குறித்து, அவருடைய மாம்சத்தை குறித்து, அவர் நம்மை சிருஷ்டித்த அந்த சிருஷ்டிப்பை குறித்து, இதுவரைக்கும் நடத்தி வந்த பாதைகளை குறித்து மனதார அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிக் கொண்டே இருப்போமேயானால், அப்பா இது என்னுடைய சுயபலன் அல்ல, இது என்னுடைய ஞானம் அல்ல, இது அனந்த ஞானம் அல்ல, அவருடைய ஞானம், இது ஏகோ சக்கராதிபதியானவர் எனக்கென்று கொடுத்த கிருபையின் நாட்கள், இது கிருபாசனபதியினுடைய கிருபையின் நாட்கள். கிருபாதன பலியாக இருந்தாலே அவருடைய கிருபையின் நாட்களுக்குள்ளே நான் என் சந்ததியும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அறிக்கை பண்ண பண்ண இந்த உலகத்தை சுற்றிலும் நடக்கிற அந்த பொல்லாத நாட்கள் உங்களையும் என்னை சேதப்படுத்தவே முடியாது. ஹல்லேலூயா! முடியாது. என்ன செய்ய முடியாது? ஒரு தீங்கும் என்ன செய்ய முடியாது? நம்மை தொடவே முடியாது. தொடுவதற்கு நம்ம அப்பா என்ன செய்யல? அதிகாரம் கொடுக்கல. அதிகாரம் கொடுக்கவே இல்லை, கொடுக்கல. ஆனா அந்த அதிகாரத்தை நீங்கள் நானும் அவன் கையில கொடுத்துட்டு ஏமாந்து போய் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. காலத்தை ஒவ்வொரு நிமிடமும் ஒரு தூக்கத்துல ஒரு விழிப்பு வந்தால் கூட திரும்பி படுக்கும் போது கூட ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்க. இந்த நேரத்துல ஏசப்பா என்ன நடக்குன்னு கேளுங்க. கண்ணை மூடுறதுக்குள்ள உங்க தெருவுக்குள்ள எப்படி சத்துரு யாரை விழுங்கலாம் என்று சொல்லி வகை தேடுகிறார். சபைக்குள்ளாக எப்படி தேசம் தெரிகிறார். இந்த தேசத்திற்குள்ள என்ன நடக்கிறது என்பதை உங்களுடைய கண்களினால் நீங்கள் காண முடியும். நீங்கள் தான் அவருக்கு அவருடைய பார்வையிலே மிகப்பெரிய ராணுவ வீரர். உங்களை கொண்டுதான் தேசத்திற்கு ஒரு மிகப்பெரிய சேமத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஆயத்தத்தோடு நிற்கிறார். இந்த உலகம் நம்மை ஒரு காலத்திற்குள்ளாக ரிஜெக்ட் பண்ணிவிடும். அவ்வளவுதான், உங்களால் செய்ய முடியாது. ஒரு ஜெபிக்கிற கூட்டத்தில் இருந்தா கூட உங்களால் அந்த பலன் இல்லை, உங்களால் அபிஷேகிக்க பலன் இல்லை, உங்களால் ஆவியில நிறைந்து கொள்ள பலன் இல்லை என்று சொல்லி ஒதுக்கக்கூடிய ஒரு நாட்கள் இப்பொழுது. இளமையானவர்களையும் திறமையானவர்களையும் தூக்கி நிறுத்துகிற காலம். ஆனால் நீங்களும் நானும் கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்திருக்க பழகி கொண்டோமே. ஆனால் நம்ம அப்பா இந்த மூச்சு இங்க போய் அவருடைய மடியில போய் உட்கார்ந்து இருக்க மட்டும் உங்களுக்கும் எனக்கும் அது ரிட்டேர் கிடையவே என்ன செய்யாது? கிடையாது. உங்களை கொண்டு அந்த மரண தருவாயில் கூட ஒரு நபரை ரட்சிக்கிட்டு பரலோகத்திலே போய் நீங்கள் அவர்களுக்காக பெற்றெடுத்த பிள்ளை என்று சொல்லி நீங்கள் நிற்க முடியும். முடியுமா? முடியாதா? முடியும். முடியுமா? முடியாதா? முடியும். அதை செய்து பாருங்க, பழகி பாருங்க. ரொம்ப அருமையா இருக்கும். அவரோடு விடாங்கிற அனுபவம், ஒரு மெய்யான சந்தோஷம், சமாதானம். எதை வேணாலும் நீங்க நம்ம நினைக்கலாம், இல்லை என் பிள்ளைக்கு கேட்க மறந்துட்டோம், அதை செய்துட்டோம். இல்லை, அது உண்டு. நம்ம பிள்ளைகளுடைய தாங்க எல்லா காரியத்தையும் கத்த நேர்த்தியாய் செய்து கொண்டே அவரை துதிக்க துதிக்க துதிக்க, ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க, ஒரு காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டே இருக்க 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 எங்கெல்லாம் அவர் ஒழுங்குபடுத்தணுமோ ஒழுங்குபடுத்திடுவார். எதெல்லாம் ஒழுங்கின்மையா இருக்கு, எதெல்லாம் வெறுமையா இருக்கு, ஐயோ இது ஒழுக்கமற்று கிடைக்கிறது, என் பிள்ளைகளின் வாழ்க்கை ஒழுக்கமற்று இருக்கிறது, என் பிள்ளைகள் போகிற பாதை சரியில்லையே, என் தொழில் ஒழுக்கமற்று இருக்கிறது, நான் பழகிறவர்கள் ஒழுங்கினமாய் இருக்கிறார்களே, இதோ ஏசாயாவை போல தொடுத்துவிட்டுக் கொண்டு இருக்கிறீர்களா, இதோ நான் என்ன பேசினாலும் குற்றம் கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கிறார்களே, இதோ நான் இருக்கிற இடத்திலே எனக்கு ஒரு அமைதல் இல்லையே. கர்த்தருடைய சமூகத்திலே உங்களுக்கு அமைதி இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது. உங்களுடைய பலவீனம் உங்களை தொட முடியாது, அது உங்களை தாக்க முடியாது. ஏனென்றால் எல்லாத்தையும் பலத்தில் இருந்து ஒருவர் கொடுத்தால் தான் இந்த உலகத்துல நீங்களும் நானும் பலனையும் பெற்றுக்கொள்ள முடியும், பலவீனத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். பலனையும் பெற்றுக்கொள்ள முடியும், பலவீனத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு பலவீனம் அனைவரை தாக்கி கொண்டிருக்கிறது. எல்லாம் இருக்கு, விடுதலை, வீடு நிறைய செல்வம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா புசிக்க முடியுதா? இல்ல இல்ல. அதை வாசியுங்கள். 1 தெசலோனிக்கே 1 தீமோத்தி 4 அதிகாரம் 2 3
மூன்றாவது வசனம் வாசிங்க. சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோட அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்கவும் வேண்டாம் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். யார் கட்டளையிடுவா? யார் கட்டளையிடுவா? வேதம் என்ன சொல்லுது? பொய்யர்கிட்ட போனோமா? நம்ம போயிருக்கோமா? என்னெல்லாம் சொன்னாங்க சொல்லியிருக்காங்களா? பலத்தை கொடுக்கிறவரும் நம்மளை சிருஷ்டித்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். பலவீனம் நம்மளுக்குள்ள ஒன்று வருதுன்னா அதையும் அவரிடத்துல போய், அப்பா அந்த பலவீனம் எதனால வந்தது, எப்படி வந்தது, நான் எங்க தவறுனேன்னு சொல்லி போய் நம்ம அவர்கிட்ட கேட்டுட்டோம்னா நாம் தவறுன இடத்தை என்ன செய்து விடுவார்? காட்டி விடுவார். அப்பொழுது அந்த பலவீனம் எப்படி வந்ததோ அப்படி தானாக போய்விடும். அவரை அறியாம உங்களுடைய சரீரத்திற்குள்ளாக, உங்களுடைய கூடாரத்திற்குள்ளாக, உங்களுடைய சபைகளுக்குள்ளாக, உங்களுடைய தெருக்களுக்குள்ளாக, நீங்கள் போகிற வருகிற பாதைகளுக்குள்ளாக ஒன்றையும் தானாய் செய்யவே மாட்டார். எப்படி? ஒன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். இதுதான் இந்த சின்ன கூட்டம், இதுதான் இந்த கிறிஸ்தவ கூட்டம். இதற்கு பெயர் தான் என்னது? யாக்கோபு என்னும் சிறு உச்சியின் கூட்டம். பயப்படாதே என்று சொன்னேன். என் ஆண்டவருடைய வார்த்தையின் கூட்டம் யாரு? நீங்களும் நானும் தான். ஒரு பெரிய கூட்டத்தை எதிர்பார்த்தல்ல, நீங்கள் இருக்கிற இடங்களுக்குள்ளே உங்களுக்குள்ளே ஒரு பெரிய கூட்டம் உங்களை சுற்றி இருக்கிறது என்பதை எப்பொழுதாவது நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? எவ்வளவு பெரிய கூட்டத்தை தேடி நாம் என்ன செய்கிறோம்? ஓடுகிறோம். ஆனால் உங்களை சுற்றி கூட்டம் இருக்கா? 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 உணர்ந்திருக்கீங்களா? கர்த்தருக்கு பயந்தவர்களை அவருடைய தூதன் சூழ பாளையம் இறங்கிறான். எப்படி? ஒரு தூதன் என்ன செய்வாரா? சூழ பாளையம் இறங்குவாங்களாம். சூழ பாளையம் இறங்கினா நீங்க நிக்கிற இடத்துல, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, படிக்கிற இடத்துலயோ, கல்விஸ்தானங்களிலேயோ அல்லது குடும்பத்திலே எங்க இருந்தாலும் உங்களை சுற்றில என்ன இருக்கு? ஒரு பாளையம் இறங்கி இருக்கிறது. யாக்கோபு பிரயாண பண்டிகையிலே என்ன சென்றது? தேவசேனை சென்றது. என்ன சென்றது? தேவசேனை. உங்களுக்கும் எனக்கும் ஒரு தேவசேனை இருக்கிறது. அதை மறந்துவிட்டு ஏதோ ஒரு சேனையின் பின்பதாய் ஓடி உங்களுடைய காலத்தையும் நேரத்தையும் வீணடிப்பீர்களே, ஆனால் நான் உங்களை அறியேன் என்று சொல்லுகிற கூட்டத்திலே நீங்களும் நானும் இருந்து விடக்கூடாது. ஏனென்றால் 2 பேர் இருக்கிற இடத்துல ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள், ஒருவர் கைவிடப்படுவார்கள். ஏற்றுக்கொள்ளப்படுகிறவருடைய கூட்டம் எது என்று சொன்னால் தேவசேனையை சுற்றிலும் எப்பொழுதும் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் உங்கள் நாவினால் அவரை துதித்து அவருக்கு நேராக ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து உங்களால் எந்த விண்ணப்பங்களை அவருக்கு நேராக செலுத்திக் கொண்டே இருங்கள். உங்களை சுற்றிலும் எப்பொழுதும் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களும், உங்களை சுற்றிலும் உங்கள் பிள்ளைகளை சுற்றிலும் இனி வருகிற சந்ததிகளை சுற்றிலும் அவருடைய வருகை நாள் பரியந்தம் இருக்கும். நாள் பரியந்தம் இருக்கும். ஹல்லேலூயா! விசுவாசிக்கிறீங்களா? எங்கேயும் இல்லை. உங்கள் மனவாளன், உங்கள் நேசர், அதை யாருக்காகவும் எதற்காகவும் நீங்கள் விட்டு கொடுக்கவும் கூடாது, விட்டு போடவும் கூடாது. ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் மனுஷிக்கும் அவர் மனவாளனாய் இருக்கிறார். அவர் உங்களுடைய ஆத்தும நேசர். அவர் உங்களை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் இன்னொருவரை எதிர்பார்த்து ஏமாந்து நிற்பதை, ஐயோ என் பிள்ளை இப்படியா இருக்கிறார் என்று சொல்லி அவர் ஒரு ஓரமாய் நின்று கொண்டிருப்பார். எப்படி நம்முடைய மனவாளன் நம்மை சுற்றி வருவார்களோ அப்படியாக பரலோகத்தின் மனவாளன் உங்களை என்னை சுற்றி வந்து கொண்டே இருக்கிறார். நம்மை உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். நல்ல தெரியுங்க, அவரை துதிச்சுக்கிட்டே இருங்க. நம்ம கூட நடமாடுறது அப்படியே தெரியும். நமக்கு மாத்திரம் இல்லை, நம்ம கூட இருக்கிற யார் வந்தாலும் அதை என்ன செய்வாங்க? உணர்வாங்க. அப்படியே பிரசன்னம் என்ன செய்யும்? கடந்து போகும் விடுதலை உண்டாகும். நீங்க பேசுங்க யார்கிட்டயாவது, அவங்க வந்து சொல்லுவாங்க. ஒரு சின்ன காரியத்துக்காக ஏதாவது சொல்லும் பொழுது உங்களையும் அறியாமல் உங்களுக்குள்ளே இருந்து ஒரு தேவ பிரசன்னம், விசுவாச வார்த்தை அவர்களுக்குள்ளே கடந்து செல்லும் பொழுது நீங்கள் பெரிய பலிபீடத்துல போய் நின்று இதோ இதோ கர்த்தர் நேசிக்கிறார் என்று சொல்லி அறிவிக்க தேவையில்லை. அவர்களுக்குள் நீங்கள்
அப்படி ஒரு நாளைக்கு நாம் எத்தனை பேர் பேசுகிறோம்? யாரிடத்தெல்லாம் பேசுகிறோம்? அவர்களை நாம் ரட்சித்துக் கொள்வதற்கு இதுதான் வழி. காலத்தை பிரயோஜனப்படுத்துகிறது தான் வழி. இந்த காலத்தை லோத்து பிரயோஜனப்படுத்தினா பாருங்க, தூதர்கள் என்ன செய்கிறார்கள்? வெளியே இழுத்துக்கொண்டு விடுகிறார்கள். ஆனா அவங்க கேட்கிறாங்க. எப்படி கேட்கிறாங்க? உனக்கு உரியவங்க யாரெல்லாம் இருக்கா? எவ்வளவு அக்கறை உள்ளவங்க பார்த்தீங்களா? ஒரு டாக்டர்ஸ் கேட்காங்களா நம்மகிட்ட? அல்லது நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாளிங்க கேட்காங்களா? நீங்க மட்டும்தான் பலவீனமா இருக்கீங்களா? நீங்க மட்டும்தான் அந்த காரியத்துல கஷ்டப்பட்டு அழுவீங்களா? உங்க பிள்ளைகளுக்கு இது தெரியாதா? தெரியுமா? கேட்கிறாங்களா? விசாரிக்கிறாங்களா? நீங்க மட்டும்தான் கடந்து போறீங்களா? ஏதாவது கேட்கிறாங்களா? இல்லை, அப்படிதானே? நம்மளை மட்டும்தான், நம்ம கண்ணீரை மட்டும்தான் பார்ப்பாங்க. நம்ம சொல்ற குறைய மட்டும்தான் கேட்பாங்க. நம்ம வீட்டுக்குள்ள என்ன இல்லைன்னு தான் அவங்களுக்கு தெரியும், இருக்கிறது தெரியாது. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். நம்ம உள்ள அங்கலாய்க்கு, நான் இன்னைக்கு இந்த வியாதியில நான் பட்டுக்கொண்டு இருக்கிறேனே, இதோ என் பிள்ளைகள் இதற்கு தப்புவார்களா? நாங்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்த குடும்பமாய் இருக்கிறோமே, இனி வருகிற சந்ததிகள் பரிசுத்தத்திற்குள்ளே வந்து விடுவார்களா? கர்த்தரை ஏற்றுக்கொள்வார்களா? கர்த்தர் பின்னே தைரியமாய் நிற்பார்களா? சாட்சியாய் வாழ்வார்களா? ஒரு தேவ பிள்ளைகளுடைய ஏற்கும் இதுவாகத்தான் இருக்க வேண்டும். இதுவாகத்தான் இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் எத்தனை காரியங்களை நாம் அவர்களுக்காக சேர்த்து வைத்தாலும் கூட இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய அன்பையும் அவர் யார் என்பதையும் அவருக்குள்ளாக நீங்களும் நானும் அவர்களுக்குள்ளே திணிக்காவிட்டால் அவர்கள் கண்டுகொள்ள முடியாது. அதை நீங்களும் நானும் அவர்களுக்கு எப்படி சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது இது ஒரு ஆகாரம் அவர்களுக்கு மிகுந்த ஒரு சத்து நிறைந்ததா இருக்கும் என்று சொன்னால் எப்படியாவது திணித்து கொடுத்து விடுவோமோ, அப்படியாக நீங்களும் நானும் ஒரு நிமிடம் கூட நம்முடைய நாவு கர்த்தரை கம்பீரமாய் பாடி துதித்துக் கொண்டு என் சந்ததியின் மேலே, என் சந்தானத்தின் மேலே, என்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் மேலே, எனக்கு என்று எதிர்காலத்திலே நீங்கள் இன்னும் பார்க்காத சந்ததிகள் நிறைய இருக்கு, அவர்கள் மேலே எல்லாவற்றையும் நீங்களும் இதோ ஒரு வேலி போடுகிறேன், இயேசு கிறிஸ்துவினுடைய விளையாடப்பட்ட ரத்தத்தை தெளிக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டே இருங்கள். அது மிகப்பெரிய சொத்தாய் மாறி உங்களுடைய பிள்ளைகள் தேசத்தின் மூளை முடுக்குகளுக்குள் இருந்தால் எந்த பாவத்திலும் விடமாட்டார்கள். எந்த ஒரு பிசாசோ எந்த ஒரு நோயோ கொடிய மனிதர்களோ அவர்களை தொடவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் விசுவாசம், அதுதான் மேன்மை, அதுதான் ராஜ்ய மேன்மை. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொண்டால் அந்த லோத்து இல்லை. நாம் எந்த வழியில் இருக்கிறோம்? காலத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டும். நாட்கள் மிகவும் பொல்லாததாக இருக்கிறது. அநேக காரியங்கள் நமக்கு முன்னே கடந்து போய்கொண்டே இருக்கிறது. இளம் சந்ததிகள் மறைத்து கொண்டிருக்கிறார்கள். இளம் சந்ததிகள் சொல்லுகிறார்கள், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. என்ன தெரியாது? ஒண்ணுமே தெரியாது. ஒண்ணும் தெரியாது. உங்களுக்கு என்ன தெரியும்? கேட்கிறாங்களா? உங்களுக்கு என்ன தெரியும்? ஆனா அவங்கதான் ஏதோ ஒரு குருட்டாட்டத்துக்கு சிக்கி என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க? போய்கொண்டிருக்கிறார்கள். பெற்றெடுத்த பிள்ளைகள் மாத்திரமல்ல, கர்த்தருக்காக பெற்றெடுக்க வேண்டிய பிள்ளைகள் அநேகம் இருக்கிறது, அநேகம் இருக்கிறது. நீங்களும் நானும் சீயோனின் மனவாட்டியாக இருக்கும் பொழுது ஒரே நாளிலே அநேக கர்ப்பங்களை பெற்றெடுக்கக்கூடிய வேலை இருக்கிறது. ஒரே நாளிலே ஒரே ஜாதியை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு வேலை இருக்கிறது. அது எது தெரியுமா? இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும் பொழுது எஸ்தர் எப்படி அந்த 3 நாட்களை பிரயோஜனப்படுத்தி தன்னுடைய யூத குலத்தை அழியாதபடிக்கு காத்துக்கொண்டார். அவள் தனக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை பிரயோஜனப்படுத்தினார். மிகவும் அக்கறை உள்ளவர் நம்முடைய ஆண்டவர். ஏதோ நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய சுற்றிலும் இருக்கிறவர்கள் நம்மிடம் இருந்தால் என்ன செய்வார்கள்? நம்மை நேசிப்பார்கள், நம்மிடத்தில் அன்பு கூறுவார்கள். கொஞ்சம் குறைவுபட தொடங்கினோன்னே என்ன செய்ய மாட்டாங்க? ஒரு நாள் வருகிறத 1 மணி நேரம் இருந்துட்டு நான் போயிட்டு வரேன்னு என்ன செய்வாங்க? சொல்லிடுவாங்க. ஒரு ஆபத்தை கண்டு விலகி விடுவார்கள். ஆனால் இங்கே சோதோம் கொமோரா பட்டணமே அழிய போது ஆண்டவர் ஆபிரகாமுக்காக கேட்கிறார் லோத்துவை பார்த்து, உன்னுடைய குடும்பத்துல இன்னும் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் என்ன செய்துங்க? அழைச்சிக்க. அவங்களெல்லாம் கூட்டிக்கப்பா. யார் மீதெல்லாம் பாசம் வச்சிருக்கீங்க?
சகோதர சகோதரிகள் மீது அன்பு வைத்திருக்கிறீர்கள் அல்லவா? அவருடைய குடும்பத்தின் மீது நேசம் வைத்திருக்கிறீர்கள் அல்லவா? அவர்களை சுற்றிலும் வேலி போட மறக்காதீங்க. இரவெல்லாம் வேலி போட மறக்காதீங்க. பகலெல்லாம் வேலி போட மறக்காதீங்க. ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை, ஏனென்றால் அவர் ஒருவரால் காப்பாற்ற முடியும். இனி வருகிற நாட்கள் பொல்லாத நாட்கள், இனி சுட்டரிக்கும் நாட்கள், ஆண்டவருடைய கோபாக்கினி நாட்கள். ஆண்டவர் தேசத்துக்கு சேவத்தை கொடுக்கும் பொழுது எப்படி இருக்குமா? ஒரு சின்ன தெளிந்த நீரோடையெல்லாம் காட்டுறாரு. எப்படி காட்டுறாரு? ஒரு சின்ன இடத்துல ஒரு தெளிந்த நீரோடு இருக்கு. அந்த நீரோடு தான் நமக்காம். புரியுதா? மற்ற எல்லா இடத்துலையும் வானத்திலிருந்து அப்படியே விழுந்து ஒரு அக்கினி விழுந்து விழுந்து அது எல்லாம் என்ன செய்து சுட்டரிக்கும் பொழுது விழுந்த ஒரு நிமிஷத்துல என்ன செய்து போகிறது? அனைத்தும் எரிந்து விடுகிறது. அப்படிப்பட்ட நாட்களுக்குள்ளாக கர்த்தருடைய உக்கிர கோபம் என்ன செய்திருக்கிறது? எழும்பி இருக்கிறது. ஆனால் அந்த தெளிந்த நீரோடையை நீங்களும் நானும் காண வேண்டுமே. ஆனால் அந்த அங்க விழுது பார்த்தீங்களா? அந்த அக்கினியை நம்ம என்ன செய்யக்கூடாது? எட்டி பார்க்க கூடாது. அவர்களுக்கு அப்படி ஆயிற்று என்று சொல்லி உங்களுடைய குடும்பத்தோடும் நம்முடைய சபையோடும் என்ன செய்யக்கூடாது? அதை ஒப்பிட்டு பார்க்க கூடாது. அது நம்முடைய வேலை அல்ல. இது வேறு பிரிக்க வேண்டிய காலம். எபிரேயனுக்கும் எகிப்தியனுக்கும் வித்தியாசத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலம், அடையாளமிடக்கூடிய காலம். பார்வோனின் சேனைகள் துணிந்து வந்தது போல அவர்களும் வருவார்களேயானால் அங்கே மூழ்க வேண்டிய நேரம் இது. அதையும் சபையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய விசுவாசத்தை என்ன செய்து விடக்கூடாது? இணைத்து பார்க்க கூடாது. நம்ம இணைச்சிட்டோம்னா சத்துரு என்ன செய்திருவான்? உள்ள வந்துருவான். அவர்களுக்கு அப்படி ஆகிவிட்டது. இது என்னமா இருக்கும்? அவர்கள் போன பாதையிலே நீங்கள் கடந்து சென்றாலும் கூட என்ன செய்யக்கூடாது? அந்த வார்த்தையை என்ன செய்யக்கூடாது? சொல்லவே கூடாது. எப்பேற்பட்ட சடுதியான ஆபத்துகள் வந்தாலும் கூட உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். மாம்சமெல்லாம் சரீரமெல்லாம் கிழிக்கப்பட்டாலும் கூட, செத்து போன பிறகும் ஈட்டியால் குத்தி ரத்தமும் தண்ணீரும் வந்து கூட, மறித்து அடக்கம் பண்ணப்பட்டும் கூட அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார் என்று சொன்னார். உங்களுடைய சரீரமும் என்னுடைய சரீரமும் அவருடைய உள்ளங்கைக்குள் இருக்கிறபடினாலே அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமை உங்களுக்கும் எனக்கும் வருவது லேசான காரியம். எப்படி காரியம்? லேசான காரியம். அது பொய்யர் கட்டளையிடுறாங்கல்ல. எப்படி? அந்த பொய்யர் கட்டளையிடுறாங்கல்ல, அந்த பொய்யருடைய கட்டளைக்கு பின்னாடி நீங்களும் நானும் போகாமல் இருந்தோமே. ஆனா எப்படி? அந்த பொய்யர் நல்ல ஒரு விசுவாசத்துல இருப்போம். அப்படிதானே? விசுவாசத்துல இருந்து ஜெயம் எடுத்துக்கொண்டே வருவோம். அவிசுவாசியான ஒருவரோடு நாம் பேசும் பொழுது அவர்கள் சொல்வார்கள், இதை விட அடுத்த ஸ்டெப் அவர்கள் எந்த பாதையிலே நடந்து வந்தார்களோ அதை சொல்லும் பொழுது நீங்களும் நானும் என்ன செய்யக்கூடாது? திரும்பி பார்த்து விடக்கூடாது. அன்றைக்கு லோத்தின் மனைவி என்ன செய்தார்? திரும்பி பார்த்தார். திரும்பி பார்க்க வேண்டியவர்கள் அல்ல நீங்களும் நானும். எலியேசர் எப்படி சொன்னார்? என்னை அழைத்து கொண்டு வந்த என் தேவன், என் எஜமானுடைய தேவன் நேர்வழியாய் நடத்துவதற்கு எனக்கு அவர் என்ன செய்திருக்கிறார்? உண்மையுள்ளவராக இருக்கிறார். இதுவரைக்கும் உங்களை ஒரு நேர்வழியாய் நடத்திட்டாரா? நடத்திருக்கிறார் இல்ல? அப்படிதானே? ஜீவனுள்ள தேவனிடத்தில் தானே நீங்களும் நானும் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படிதானே? முதிர் வயதாயிற்று கவலையா இருக்கா? அல்லது ஏதாவது இல்லையான்னு கவலையா இருக்கு? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். நன்றாய் செய்திருக்கிறது. சொல்லி பாருங்க, ஏசப்பா நீங்க எல்லாவற்றையும் நன்றாய் செய்தி, எல்லாவற்றையும் நன்றாய் செய்தீர் என்று சொல்லி பாருங்க. எதெல்லாம் நன்றாய் இல்லாம வைத்தானா அவன் தானாக மூட்டை கட்டி என்ன செய்வான்? வெளியே போயிடுவான். ஏனென்றால் உங்களுக்கும் எனக்கு என்ன தேவைன்னு அவர் நன்றாய் படைத்திருக்கிறார். நன்றாய் படைத்திருக்கிறார். அவருடைய படைப்பு அதிசயம், நம்முடைய அவயங்கள் அதிசயம், நம்மை நடத்தின விதங்கள் அதிசயம். நம்மோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் அன்றாட பணியை செய்ய பலன் கொடுக்கிறாரே, அது அதிசயம். சொல்றீங்களா? அது ருசிச்சு பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். அவருடைய மகிமைக்குள்ள, அவருடைய பிரசனத்திற்குள்ள காலத்தை பிரயோஜனப்படுத்தும்படியாக
கொஞ்ச நேரம் என்ன பணி செய்தால் பரவாயில்ல. இப்படி சொல்றதுனால எனக்கு வேலை இல்லைன்னு சொல்றீங்களா? அப்படி இல்லை. எல்லா பணிகளும் உண்டு. குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய அத்தனை காரியங்களும் உண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் எல்லாவற்றையும் யார் பார்த்துக் கொள்வார் என்று சொன்னால், எப்படி நம்ம வீட்டில் உள்ளவங்க வெளியே போய் ஒரு நல்ல ஒரு உயர்நிலையில் இருக்கிறவங்க கொண்டு வரும் பொழுது நம்முடைய குடும்பத்தை போதுமானபடி நடத்துறதுக்கு நம்மளுக்கு ஒரு இன்னைக்கு கொண்டு வந்தது போதும் அப்படின்னு சொல்லி நினைச்சா எவ்வளவு மகிழ்ச்சியா இருப்பீங்க, அப்படிதானே இல்லையா? இல்லைன்னா கவலைப்படுவீங்க, ஆனா இருந்துச்சுன்னா என்ன செய்வீங்க? மகிழ்ச்சியா தான் இருப்பீங்க. அதே போல உங்ககிட்ட இருக்குங்க, உங்ககிட்ட என்கிட்ட என்னது தெரியுமா இருக்கு, ஆனா அதை நம்ம தான் என்ன செய்யல, அதை நம்ம சுதந்திரிக்கல. கானான் தேசத்தின் ஆசீர்வாதத்தை என்ன செய்ய விடாம, சுதந்திரிக்க விடாம துர்ச்செய்தியை பரப்பி வைத்திருக்கிறான். எப்படி வச்சிருக்கிறான்? ஒரு கூட்டம் துர்ச்செய்தி பரப்பப்பட்டு இருக்கிறது. நம்மகிட்ட ஒண்ணு இல்லை, நம்மகிட்ட எல்லாமே உங்க கையில இருக்கு. எங்க இருக்கு? உங்க நாவுல இருக்கு, உங்களுடைய கரத்துல இருக்கு, உங்களுடைய முகத்துல இருக்கு. என் முகத்தை தேடுங்க என்று சொன்னீரே அப்பா, என் முகத்தை தேடுங்க என்று சொன்னீரே என்று சொல்லி உங்க முகத்தை அவருக்கு காண்பீங்க. மணவாளனாக இயேசு கிறிஸ்துவுக்கு காண்பீங்க. தகப்பனுக்கு பிள்ளையின் முகத்தை காட்டுங்க. ஆத்தும நேசருக்கு உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துங்க. உங்க முகத்தை காட்டுங்க. பாருங்க, பார்த்து சொல்லும் பொழுது அந்த முகத்தை பார்த்தே அவர் கண்டுபிடிச்சிருவாரு. என்னுடைய மனைவிக்கு இன்னது தேவை, நான் பெற்றெடுத்த பிள்ளைக்கு இது தேவை, என் நேச குமாரத்திற்கு இது தேவை. பிள்ளை வேறு, நேச குமாரத்தி வேறு. 5 பிள்ளை பெற்றெடுத்தாலும் கூட ஒரு பிள்ளையின் மேலே கொஞ்சம் குறைவா இருந்ததுன்னா அந்த பிள்ளையின் மேலே இதோ ஒரு புசிக்க வேண்டிய ஆகாரம் உங்கள் வீட்டிலே இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு அது இல்லை என்று சொல்லி நினைப்பீர்கள். அதுதான் நேசகுமாரன். நேசகுமாரன் உங்களோடு கூட இருக்கிறார். எதற்காகவும் ஒரு நபரையும் எதிர்பார்க்க கூடாது, ஒருவரையும் எதிர்பார்க்க கூடாது. எல்லாவற்றையும் நிரப்புகிறவர் இடத்திலே போகணும். எங்க போனோம்? எல்லாவற்றையும் நிரப்பினவர் எங்கே என்று சொல்லி அவருடைய சமூகத்திலே நீங்கள் போய் நிற்கும் பொழுது இதோ நான் நிரப்புகிறவர் வந்திருக்கிறேன் என்று சொல்லி உங்கள் குறைவை நிறைவாக்குவார். விசுவாசிக்கிறீங்களா? அதுதான் உயிர்த்தெழுந்த வல்லவன், அதுதான் உயிர்த்தெழுந்த நாதருடைய அந்த தரிசனத்தின் அழைப்பு. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர் சும்மா இருக்கவில்லை, ஒரு சீசர்களுக்கு தன்னை காண்பிக்கிறார். தன்னோடு இருந்தவர்களுக்குள்ளே காத்திருங்கள் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 27 கடைசி வசனம் எப்படியாய் சொல்லுகிறது? திடமனதாய் இருந்து கர்த்தரை காத்திரு. திடனற்று போய்விட்டீர்களா என் அன்பு பிள்ளைகளே? உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்கள் மத்தியிலே உயிர்த்தெழுந்த வல்லமையோடு உலாவிக் கொண்டிருக்கிறார். எது மரித்த நிலையில் இருக்கிறது? உயிர் கொடுக்கும்படியாய் வந்து நிற்கிறார். அன்றைக்கு எப்படி ஆலயத்திற்குள்ளே அவர் தம்முடைய பிள்ளைகளை நிறைவாய் கொடுத்து அனுப்பினார். பலவீனமாய் வந்தார்கள், பலத்தோடு அனுப்பினார். அசுத்த ஆவியோடு வந்தார்கள், பரிசுத்த ஆவியை நிறைவோடு அனுப்பினார். இன்னைக்கும் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் அபிஷேகம் பண்ணினவர் உயிர்த்தெழுந்த வல்லமையோடு உங்களுடைய சரீரத்தை மறுரூபமாக்கும்படியாக வந்து நிற்கிறார். அந்த மறுரூபமான அனுபவத்திற்குள்ளே இன்றைக்கு நீங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு ஒரு அர்ப்பணம் செய்ய வேண்டும். இது நாள் மட்டுமல்ல, இந்த நிமிஷம் வரைக்கும் நான் எப்படியோ இருந்து விட்டேன் ஐயா. இதோ நான் நிற்கிற இடம் கர்த்தருடைய வீடாய் மாறும். நான் போகிற பாதை கர்த்தருடைய பாதையாய் மாறும். நான் பணி செய்கிற ஸ்தலம் கர்த்தருடைய பாதையாய் இருக்கும். நான் படிக்கின்ற இடம் அது கர்த்தருடைய வீடாய் இருக்கும். அங்கே எனக்கு நீடித்த நாட்கள் உண்டு. அங்கே எனக்கு என்ன உண்டு? நீடித்த நாட்கள் உண்டு. நீடித்த நாட்கள் உண்டு. அதே ஆபகம் எடுத்துக்கோங்க. எல்லாரும் ஒரு நிமிஷம். கடைசி அதிகாரத்துல பாருங்க, 13வது வசனம் வாசிங்க. 13, 14. ஜனத்தின் ரட்சிப்புக்காகவும் நீர் அபிஷேகம் பண்ணித்தவனின் ரட்சிப்புக்காகவுமே நீர் புறப்பட்டீர். கழுத்தளவாக அஸ்திபாரத்தை திறப்பாக்கி துஷ்டனுடைய வீட்டிலிருந்த தலைவனை வெட்டினீர். என்னை
சிறைப்பிடிப்பதற்கு பெருங்காற்றை போல் வந்தார்கள். சிறுமையானவனை மறைவிடத்திலே பட்சிப்பது அவர்களுக்கு சந்தோஷமாய் இருந்தது. நீர் அவனுடைய ஈட்டிகளினாலேயே அவனுடைய கிராமத்து அதிபதிகளை உருவப்படுத்தினீர். எதற்காக பார்த்தீங்களா? அவர் எப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ளவராய் உங்களுக்காகவும் எனக்காகவும் எழுந்தருளுகிறார். இப்படிப்பட்ட ஒருவர் யாராவது இந்த உலகத்தில் உண்டா? யாராவது சொல்ல முடியுமா? பாருங்க, உங்கள் ஜனத்தின் ரட்சிப்புக்காகவும் நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவர்களின் ரட்சிப்புக்காகவுமே, அபிஷேகம் பண்ணுவித்தவர்களின் ரட்சிப்புக்காகவுமே அப்படின்னா உனக்காக மட்டும்தான். நம்ம சொல்லுவோம்ல சில இடங்கள்ல, நான் உனக்காக தான் என்ன செய்திருக்கேன், பார்த்து கொண்டே இருக்கேன், அல்லது இப்ப வேற மாதிரி என்ன செய்விடும், ஆகிவிடும் சொல்லுவோமா? சொல்லுவோம். சில நபரை நமக்கு பிடிக்கும், சில காரியங்கள் சில நபரிடத்திலே நீங்களும் நானும் அவர்கள் காரியங்கள் நமக்கு என்ன செய்யும், ஒத்து போகும். அதனால நம்ம சொல்லுவோம், உங்களுக்காக மாத்திரம்தான். பரலோகத்தின் தேவன் வானத்தையும் பூமியை படைத்தவர் சொல்லுகிறார், தம்முடைய ஜனத்திற்காகவும் தம்முடைய ஜனத்தின் ரட்சிப்பிற்காகவும் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக மாத்திரமே, அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக. இந்த அபிஷேகம் உயிர்த்தெழுந்தன்னா ஆண்டவருடைய அபிஷேகம் இங்கே இறங்கி இருக்கிறது. அவருடைய வல்லமை அவருடைய பிள்ளைகளாகிய உங்கள் மேலே அப்படியே அமர்ந்திருக்கிறது. அதற்காக தான் அவர் புறப்பட்டார். எப்படி பாருங்களேன், அதற்காகத்தான் அவர் புறப்பட்டார். உங்களுக்கு எதிராக புறப்படணுங்க. அவர் சேனையாய் புறப்படணுமா? பயங்கரமானவராய் வரணுமா? பரிந்து பேசுகிறவராய் வரணுமா? வழக்காடுகிறவராய் வரணுமா? பலம் கொடுக்கிறவராய் வரணுமா? ஆசீர்வதிக்கிறவராய் வரணுமா? சத்துருக்களை சிதறடிக்கிறவராய் வரணுமா? எதுக்கு வரணும்? நீங்க தான் அதை சூஸ் பண்ணணும். எப்படி? நீங்க தான் தெரிந்தெடுக்கணும். உங்களுக்கு தான் தெரியும் இப்ப நீங்க என்ன சூழ்நிலையில எப்படி இருக்கீங்க, நீங்க எப்படி அவரை அழைக்க போறீங்க. நீங்க கூப்பிட்டீங்கன்னா அபிஷேகம் பண்ணிவித்தவனுக்காகவே அவர் புறப்படுகிறார். அவர் புறப்பட்டா என்ன நடக்கும் பார்த்தீங்களா? அவர் புறப்பட்டா என்ன நடக்கும்? நீங்கள் நான் ஒண்ணு செய்ய வேண்டாம். துஷ்டனுடைய வீட்டில் இருந்த தலைவனை என்ன செய்கிறாரா? வெட்டி போடுகிறார். யாரும் நீங்களும் நானும் வெட்டுங்கிறது அதுக்கு சொல்லல. அவர் என்ன செய்கிறார்? அவ்வளவுக்குள்ள ஒரு வைராக்கி கொள்ளுகிறார். எப்படி? உங்களுக்காகவும் என்னையும் ஒரு பரிசுத்த வழியிலே அவரை ஜீவிக்க விடாதபடி, ஒரு உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணராதபடி, ஒரு பையனுடைய கட்டளைகளுடைய கூடாரத்தை ஆளுகை செய்யுமையானால், ஒரு இருளின் அந்தாரம் நம்மை ஆளுகை செய்யுமையானால், பிசாசின் மக்கள் நம்மை ஆளுகை செய்வார்களே. ஆனால் அவர் எப்படி இருப்பார்? புறப்படுவார். துஷ்டனுடைய வீட்டிற்குள்ள நீங்க போக வேண்டாம், நீங்க போக வேண்டாம், நான் போக வேண்டாம். யார் போவா? புறப்பட்டவர் போவா. உங்களுக்காக புறப்பட்ட ஒருவர் இருக்கிறார். அவர் புறப்பட்டு வந்து அவர் தன்னையே பலியாக கொடுத்து விட்டு மீண்டுமாக சென்று, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனி நம் இடத்திலே காணப்பட வேண்டும். அந்த லோத்து பின் பகுதி பார்த்தா என்னது, ஒரு பாவம் உள்ள சந்ததியா போயிற்று, அப்படிதானே? ஆனா எஸ்தர் அப்படி இல்லை. அவள் தன்னுடைய காலத்தை பிரயோஜனப்படுத்திட்டா. கொஞ்ச நேரம் நாளும், ஒரு 3 நாள் தான், அப்படிதானே? ஒரு 3 நாள் ஆண்டுடைய சமுத்திரமே நின்று அவள் தன்னுடைய குலத்தையே தன்னுடைய ஜனத்தையே மீட்டுக் கொண்டார். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கிறார், தேசத்தின் சேவத்திற்காக நீங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்துவீர்களா? என் அன்பு வாலிப மகளே, என் அன்பு வாலிப சகோதரனே, முதிர் வயதாயிருக்கிற என் அன்பு தாயை தகப்பனே, உங்களுடைய நாவு அவருக்கு வேண்டும் என்று சொல்லி அவர் கேட்கிறார். உன்னுடைய நாவை நான் மறுரூபமாக்கட்டும் என்று சொல்லி நிற்கிறார். உன்னுடைய கைகளை நான் மறுரூபமாக்குவேன் என்று சொல்லி அவர் நிற்கிறார். அவருக்கு தெரியும் மரித்து போன சரீரத்தை எப்படி உயிரடைய பண்ண முடியும் என்று சொல்லி அவருக்கு தெரியும். நீங்க சொல்லலாம், என் கையை வச்சு நான் தூக்கி என்ன செய்ய முடியல, எனக்கு ஜெபிக்க முடியல. இல்ல அவர் சொல்றாரு, இல்ல உன் கரத்தை நீட்டு, நான் என்னுடைய புயத்தை நீட்டட்டும், என்னுடைய ஓங்கிய புயத்தை நான் தேசத்திற்குள்ள நீட்டட்டும், கிராமத்திற்குள்ள நீட்டட்டும்,
அவைகளுக்குள்ளே நீட்டட்டும். ஏன் ஓங்கிய புயம் இங்க நீட்டப்படலைன்னா உன்னுடைய கரத்தை நீட்டு. உன்னுடைய கரம் ஒருவேளை இதுவரைக்கும் யாருக்கும் பிரயோஜனம் அற்று இருக்கலாம். நீ பிரயோஜனம் இல்லாதவள் என்று சொல்லி உங்களை ஒதுக்கி வைக்கலாம். உன் ஞானம் வெறுமை என்று சொல்லலாம். உங்களுடைய கணவர் உங்களை பார்த்து இதோ உனக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லலாம். உங்கள் பிள்ளைகள் உங்களை பார்த்து நீங்கள் ஒன்றுக்கு உதவாதவர்கள், நான் அங்கே இருந்தால் நலமாயிருக்கும், இங்கே இருந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லி உதாசீனப்படுத்துகிறார்களா? ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து இந்த நாளிலே கேட்கிறார், என்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே நான் உன்னை இந்த வேளையிலே மறுரூபமாக்கட்டும். அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே இப்பொழுது உன்னை உன்னுடைய குடும்பத்தை நான் அலங்கரிக்க விரும்புகிறேன். உங்களுடைய சந்ததிகளுக்குள்ளாக நான் ஜீவன் கொடுக்கும்படியாய் வந்திருக்கிறேன். எவைகளெல்லாம் ஜீவனற்று இருக்கிறது, எவைகளெல்லாம் கல்லறைக்குள்ளே வைத்தது போல நாற்றம் எடுத்துக் கொண்டிருக்கிறது, எது நாரி போய் கிடைக்கிறது, எது நிந்தையும் அவமானத்தை சுமந்து சுமந்து போதும், நான் என்னுடைய தோல் போதும் என்று சொல்லியிருக்கிறது, அங்கே தோல் கொடுக்கும்படியாக உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய தேவ பிரசன்னம், அந்த தேவ வல்லமை, தேவ மகிமை எப்பொழுது உங்களுக்குள்ளாக, உங்களுடைய குடும்பங்களுக்குள்ளாக, நீங்கள் இருக்கிற ஸ்தலங்களுக்குள்ளாக, நீங்கள் பணி செய்கிற இடங்களுக்குள்ளே, உங்கள் பிள்ளைகள் வெளியே எங்கே இருக்கிறார்களோ அங்கே இப்பொழுது உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. அங்கே நீங்க போக தேவையில்லை. பாருங்க, என்னை சிதறடிப்பதற்கு பெருங்காற்றை போல் வந்தார்கள். எப்படி வந்திருக்கிறது? உங்களுடைய குடும்பத்தின் சூழ்நிலைக்குள்ளே ஒரு பெருங்காற்று இருக்கிறதா? பெருங்காற்று இருக்கிறதா? இங்கே சிறுமையானவனை மறைவிடத்திலே பட்சிப்பது அவர்களுக்கு சந்தோஷமா? சிலவங்க உங்களை பார்த்து சந்தோஷப்படுறாங்களா? நீங்க அழுகிறத பார்த்து? நான் நல்லா பச்சிட்டுட்டேன், நல்லா பேசிட்டேன், அவங்கள நல்லா கேட்டுட்டேன், உங்களை குறித்து சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார்களே. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கலங்காதீர்கள், திடனற்று போகாதீர்கள். திடனற்று போக பண்ணுவார்கள், ஆனாலும் கர்த்தருக்கே காத்திருங்கள். கர்த்தருக்கு காத்திருந்து திட்டமானதாயும் கர்த்தருக்கே காத்திருக்கும். திடனற்று போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும், காலங்கள் வரும், நாட்கள் வரும், குடும்பத்திற்குள்ளேதான் வரும், வீட்டார் மனசத்திற்கு உள்ளதான் இருக்கும். வெளியே ஸ்டாப் ஆயிட்டுனா தெரிஞ்சிடும், உள்ள தொடங்குவோம். உள்ள சரியா இருந்துச்சுன்னா வெளியே தொடங்குவோம். எப்படி? உள்ள ஸ்டாப் ஆயிட்டுனா வெளியே தொடங்குவோம், வெளியில ஸ்டாப் ஆயிட்டுனா உள்ள தொடங்குவோம். ஆனா எப்பவும் என்ன செய்வான்? சுற்றி கொண்டே திரிவான். ஆனால் நீங்கள் நான் என்ன செய்யக்கூடாது? அவிசுவாசமான வார்த்தைகளை பேசக்கூடாது. விசுவாசிகளின் திரளான கூட்டத்தாருடைய கூட்டத்தில் இருக்க வேண்டும். அந்த திரளான கூட்டத்தாரை இப்பொழுது நீங்களும் நானும் கண்டுபிடிப்பது அரிதான காரியம், அரிதான காரியம். யாராவது சொல்றாங்களா வாங்க உடனே சாப்பிடுவோம்? கிடையாது. ஒரு இட்லி, சீனி இல்லாமல் காப்பி, உப்பு இல்லாமல் வீட்டுக்குள்ள இருக்கிற பண்டத்தை எடுத்து சாப்பிட முடியாது. எல்லாவற்றையும் விசுவாசத்தோடு நீங்க அனுபவிச்சீங்கன்னா அது உங்களுக்கு மகிமையை தான் கொண்டு வரும். ஒன்று என்ன செய்யாது? குறையப்படாது. ஆனா விசுவாசம் இருக்கும். ஒன்று விசுவாசம் இல்லாம மருத்துவத்துல உறுதியா இருக்கும். அப்படி விசுவாசம் இருந்துச்சு, விசுவாசத்தை உறுதியாக்கிட்டீங்கன்னா ஆண்டவர் சொன்ன கட்டளை வந்துடும். ஸ்தோத்திரத்தோடு கூடிய நீங்க எல்லாவற்றையும் என்ன செய்யலாம்? புசிக்கலாம். போஜன பிரியராய் தான் இருக்கக்கூடாது, ஆனா என்ன செய்யலாம்? புசிக்கலாம். நம்மளுடைய விருப்பத்திற்கு ஏற்றதா போல என்ன செய்யலாம்? புசித்துக் கொள்ளலாம். அவ்வளவுதான். போஜன பிரியர் என்பது தேவைக்கும் அதிகமாக. அப்படி என்ன? ஆண்டவர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அந்த பொய்யருடைய கட்டளைக்கு இந்த நாளிலிருந்து நீங்களும் நானும் இணங்காதிருப்போமே ஆனால் இன்னும் நம்முடைய வாழ்வு நீடித்திருக்கும். நம்மளுடைய சரீரம் பலனாய் இருக்கும். சரீரம் பலனாய் இருக்க ஆவியும் ஆத்துமாவும் இன்னும் பலன்களும் ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை போல ஆக்குவார் என்று சொல்லி நீங்க என்ன செய்வீங்க? சொல்லிக்கொண்டே இருப்பீங்க. இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தை நீங்கள் என்ன செய்வீர்கள்? காண்பீர்கள். உங்கள் பிள்ளைகளின் வாழ்வை நீங்கள் பார்ப்பீர்கள். அதை ஒருவரால் என்ன செய்ய முடியாது? தடை செய்ய முடியாது. ஆனால் காலத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டும். ஆனால் உங்கள் மீதும் நம்மை சார்ந்தவர்கள் மீதும் அவர் அக்கறை உள்ளவராயிருக்கிறார். இந்த ஒவ்வொரு நோயா வந்தது விடுதலை அந்த டைம்லலாம் ஜெபிக்கும் போது யாரெல்லாம் எந்தெந்த கிராமம் தேசம் எங்கெங்க இருக்காங்களோ அவங்களெல்லாம் கண்ணுக்குள்ள கொண்டு வந்து
நம்முடைய கண் பார்வைக்குள்ளாக, ஆவிக்குரிய கண்ணுக்குள்ளாக கொண்டு வந்து நாம் ஜெபிக்கிற வேளையிலே அது 1 நிமிஷம் இருக்கலாம், 1 மணி நேரம் இருக்கலாம், பல மணி நேரம் இருக்கலாம். அப்படியே கொண்டு வந்து அப்படியே ஒரு வேலி போட்டோமோ அவர்கள் ஒருவருக்கும் ஒரு சேதம் ஆகலே. அவர்களை திரும்பி பார்க்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? என் வீட்டை சுற்றிலும் வந்தது, எங்கள் தெருவை சுற்றிலும் வந்தது, ஆனால் நாங்கள் என்ன செய்தோம்? பிழைத்துக் கொண்டோம். ஏனென்றால் ஆண்டவர் அன்னைக்கு சோதோம் கொமோரா பட்டணத்தை அழிக்கும் போதே ஒரு லோத்துவுக்கு அவனுடைய குடும்பத்தையே மீட்டார். ஒரு ராகாப்புக்காக அவனுடைய குடும்பம் என்ன செய்தது? மீட்கப்பட்டது. அப்படியானால் நீங்களும் நானும் எதை குறித்து என்ன செய்ய வேண்டாம்? கவலைப்படவே வேண்டாம். என்ன செய்யணும் தெரியுமா? அவருடைய சமூகத்துல காலத்தையும் நேரத்தையும் என்ன செய்து கொண்டே இருக்க வேண்டும்? பிரயோஜனப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருடைய வீடாய் மாற்றிக் கொண்டே இருக்க வேண்டும். யாக்கோபு எப்படி அவன் வழி பிரயாணத்தை எல்லாம் ஒரு தூணை நிறுத்தி 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 நான் எந்தெந்த ஆலயத்திலாம் ஏசப்பா என்ன கூட்டிட்டு போறாரோ ஒவ்வொரு ஆலயத்திற்கும் ஒவ்வொரு சிறு பிள்ளையில் இருந்தே போகும்போதெல்லாம் ஒரு விண்ணப்பம் வச்சிருப்பேன். அந்த விண்ணப்பத்தை ஆண்டவர் அந்த நாட்களிலே அந்த பலிபீடத்துக்கு போகும்போது ஞாபகப்படுத்திடுவார். அந்த சாட்சியா சொல்லிடுவேன். எப்படி தெரியுமா? இப்படிதான் போற இடத்துலலாம் என்ன செஞ்சிடணும்? என்ன செஞ்சிடணும்? கர்த்தருடைய வீடு, அந்த வீட்டுக்குள்ள நீடித்த நாள் இருக்கிறது. எங்க இருக்கு? நீடித்த நாள் எங்கே இருக்கிறது? அங்கே இருக்கிறது. இன்னைக்கு எல்லாம் இருக்கிறது. உடுக்க உடை இருக்கிறது, உண்ண ஆகாரம் இருக்கிறது. நல்ல ஒரு ரூம் இல்ல, எத்தனையோ ரூம் நம்மளுக்கு. அப்படிதானே? கோடா கோடியான ஆசீர்வாதத்தை நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம். அப்படிதானே? நம்ம வீட்டை சுற்றில நம்ம நடந்து வர்ற இடம் எல்லாம் என்னதுதான்? கோடா கோடியான ஆசீர்வாதம். ரெபெக்காளின் ஆசீர்வாதம் நம்ம வாங்கியிருக்கிறோம், நடந்து வாரோம். ஆனா என்ன இல்லை தெரியுமா? நீடித்த நாட்களை மட்டும் அபேட்சிக்கிற மனுஷன் யாரும் இல்லை, ஒருவர் இல்லை. ஆனா ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்கள் இருக்கிறது. அது இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய மகிமை இந்த ஆலயத்திலே இந்த நிமிடத்திலே இறங்கி கொண்டிருக்கிறது. இந்த நாளிலே அந்த தேவ பிரசன்னம் நீங்க வீட்டுல போய் நீங்க எது அவருடைய சமூகத்தில வச்சுட்டு போனீங்களோ அங்கே உயிர்த்தெழுந்த ஒரு வல்லமை இறங்கி என் ஆண்டவர் உங்களுக்காக யாவையும் என்ன செய்து விட்டார்? செய்து முடித்து விட்டார். முடிச்சுட்டார். நீங்க இனி என்ன செய்யாதீங்க? கவலைப்படாம புறப்பட்டு போங்க. எப்படி? ஏன்னா அவர் உங்களுக்காக புறப்பட்டு விட்டார். அவர் புறப்பட்டுட்டார்னா கிராமத்தின் அதிபதிகளை கூட என்ன செய்து விடுவாராம்? உருவ குத்தினார், உருவ குத்தினார், உருவ குத்தினார். அதை நினைச்சு பாருங்க, அதை நினைச்சு பாருங்க. அவ்வளவு வயதாக்கி கொள்ளுகிறது உங்களுக்காகவும் எனக்காகவும். ஆனால் நீங்களும் நானும் அவர் எதிர்பார்த்தபடி கொடுக்கப்பட்ட காலத்தை கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். திட்டமனதா இருக்க வேண்டும். எது நடந்தாலும் ஒரு திட்டமனது. என்ன வரட்டும், என்ன நடக்கட்டும், உங்க இதயத்துக்குள்ளே நீங்க பேசணும். உங்க வீட்டுக்காரங்க கிட்ட கேட்டா கூட அவங்க வாயிலிருந்து அவிசுவாசமான வார்த்தை வந்துச்சு, நம்ம விசுவாசத்தை அது கீழே வச்சு அது மேல உட்காந்துரும். ஏன்னா நம்ம அவரை நம்பிடக்கூடாது. நம்ம பிள்ளைகளை என்ன செய்திடக்கூடாது? நம்ம பிள்ளைகள் சொன்ன வார்த்தையை நம்பிடக்கூடாது. அது நம்முடைய பிள்ளைகள் தான், நமக்குரியவர்கள் தான். ஆனால் அல்லாஹ்வுக்கு வேறு, அவர்களுக்கு என்று நியமித்திருக்கிற ஓட்டம் வேறு. உங்களுக்கும் எனக்கும் ஒவ்வொரு ஓட்டம் வைத்திருக்கிறது. நீங்கள் ஓடி வந்து முக்கால்வாசி வந்து விட்டீர்கள், அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியானால் உங்க ஓட்டமும் இதுவும் அது என்ன செய்ய முடியாது? இணையவே முடியாது. அது அந்த கோட்டுக்குள்ள நீங்க போக முடியாது, உங்க கோட்டுக்குள்ள என்ன செய்ய முடியாது? அவங்க வர முடியாது. அவங்க கோட்டுல தான் ஓடி ஆகணும். ஆனா ஒன்னே ஒன்று செய்யலாம், கர்த்தருக்கு காத்திருந்து காத்திருந்து அந்த பலனை அவர்களுக்குள்ள அனுப்ப முடியும். அப்படி அனுப்பும் பொழுது அவர் புறப்படுவார். அவர் புறப்பட்டுட்டார்னா அந்த கோட்டுக்குள்ள அவருடைய தூதன் சூழ பாளையம் இறங்கி அந்த கோட்டுல எங்க கொண்டு இழுத்துட்டு போடுமோ என்ன செஞ்சிருவாரு? இழுத்துக்கொண்டு சரியான இடத்துல விட்டுருவார். ஆனா தூதன் பாளையம் இறங்கினா கர்த்தருக்கு பயந்தவர்களாகிய நீங்களும் நானும் பயப்படத்தக்கவர்களாக இருக்க வேண்டும். பயப்படும் பொழுது அந்த உயிர்த்தெழுந்த நாதருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஒரு நிமிடம். கேட்ட வார்த்தையின்படி உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமை எதிரெல்லாம் வேணும்னு சொல்லி இப்போ நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ஏன்னா இந்த நிமிஷம் அவருடைய கோபம் வந்து ஒரு நிமிஷம், அவருடைய தயவும் நீடிய வாழ்வும்
அந்த நீடிய வாழ்வு கொடுக்கிற நேரம் இது. ரொம்ப நேரமா புலம்பிக் கொண்டே இருந்திருப்பீங்கல்ல, ரொம்ப நாட்களாக புலம்பிக் கொண்டே இருந்திருப்பீங்கல்ல சில காரியங்களுக்காக. அந்த புலம்பல் எல்லாம் இன்றைக்கு ஆனந்த கழிப்பாய் மாறக்கூடிய ஒரு நேரம், ஒரு நிமிடம் என்று சொல்லலாம். அவருடைய கோபத்தை நீக்கி போடுகிற நேரம் ஒரு நிமிஷம் தான் இருந்துச்சு அந்த கோபம். ஆனா அதுவே உங்களால என்னால தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று சொன்னால், இந்த வேலையிலே நீடிய வாழ்வு ஒரு தயை கொடுக்கும்படியாய் அவர் வந்து நினைக்கிறார். அந்த தயைக்குள்ளாக இப்போ நீங்க கேட்குறீங்களா, அந்த அபிஷேகம் எங்களுக்கு வேணுப்பா, நீர் உம்முடைய ஜனத்திற்காகவும் உடைய ஜனத்தின் ரட்சிப்பிற்காகவும் நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காகவுமே புறப்படுகிறவர் அல்லவா? அப்படியானா என் பிள்ளைகளின் மேலே இப்பொழுது ஒரு அபிஷேகம் இறங்குவதாக. உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய அபிஷேகம் சிறு பிள்ளைகளின் மேலே இறங்குவதாக, வாலிப பிள்ளைகளின் மேலே இறங்குவதாக, ஸ்திரீகள் மேலே இறங்குவதாக, புருஷர்கள் மேலே இறங்குவதாக, வானம் திறக்கப்படுவதாக. இதோ இவர் என்னுடைய நேச குமார், இவரின் நேச குமாரத்தி என்று சொல்லும்படியாக ஒரு தேவ வல்லமை, தேவ அபிஷேகம் இதோ இந்த நாளிலே இறங்கி வருவதாக. இந்நாள் முதற்கொண்டு கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தரிசனமாவீராக, தரிசனமாவீராக. மேலண்டவர் பிள்ளைகள் என்னென்ன காரியத்திலே புலம்பிக் கொண்டிருந்தார்களோ அந்த புலம்பல் மாறுகிற ஒரு நாளாய் இந்த நாள் முடிவடைவதாக, முடிவடைவதாக. தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த விலையேறப்பட்ட இரத்தமும் அவருடைய நாமமும் அவருடைய அச்சையிலே அதை செய்து முடிக்கும், அதை செய்து முடிக்கும். அதை செய்வதற்காக யாரோ ஒருவர் அல்ல, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நபர் அல்ல, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அதிகாரி அல்ல, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மருத்துவம் அல்ல, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வெறும் கஞ்சி அல்ல. உங்களை தேவனாகிய கர்த்தர் அவர் தந்திருக்கிற ஆகாரத்தை, அவர் இந்த உலகத்திலே படைத்தவைகளை எல்லாம் ஸ்தோத்திரத்தோடு கூட நீங்கள் எல்லாவற்றையும் அனுபவிக்கும்படியாக நான் மதீனமாய் இருக்கிறேன், நான் மதீனமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களோ, அந்த மதீனத்திலே அனந்த ஞானம் அல்லவருடைய ஞானம் இறங்கும். இப்பொழுது அனந்த ஞானம் அல்லவருடைய ஞானம் இதோ நான் மற்றவர்களுக்கு முன்பதாக ஒரு கனவீனப்படுத்தப்பட்ட பாத்திரமாய் இருக்கிறேன். ஓ கர்த்தர், இந்த நாளிலே ஒரு கனமல்ல பாத்திரமாய் உங்களை மாற்றுகிறார். அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்குள்ளாக, உங்களுடைய ஜீவன், அவருடைய ஜீவன் உங்களுக்குள்ளே இறங்குகிறது. அனந்த ஞானம் உள்ளவர் உங்களுக்குள்ளே இறங்குகிறார். இந்த நாளில் இருந்து உங்களுடைய செயல்கள் மாறும், வித்தியாசம் மாறும். நீங்களே கர்த்தருடைய வீடாக இருப்பீர்கள், நீங்கள் தான் உங்கள் வீட்டிற்கு தலைவராக இருப்பீர்கள். ஆமென். நீங்கள் தான். ஏனென்றால் ஆண்டவர் உங்களுக்கு தலையாய் வரும்பொழுது நீங்களே எல்லாவற்றையும் நிதானித்து செய்யக்கூடியவர்களாக இருப்பீர்கள், நீங்களே செய்வீர்கள். முதிய வயதாக இருக்கிறோம் என்று சொல்லி நீங்கள் நினைத்தாலும் கூட என் ஆண்டவருடைய பார்வையிலே நீங்கள் சிறு பிள்ளைகளாகி கொண்டிருக்கிறீர்கள். ஏனென்றால் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அவருடைய பார்வையிலே நீங்கள் சிறு பிள்ளைகள். ஒரு சிறு பிள்ளையை கொண்டு எதை இந்த கடைக்கு போ, அந்த கடைக்கு போ, எங்க போ சொன்னாலும் அந்த பிள்ளை ஓடி போகும். அப்படிப்பட்ட ஓட்டம் உங்க ஜபத்துல இருக்கு, உங்களுடைய வார்த்தையில இருக்கு, உங்களுடைய கரங்கள்ல இருக்கு. எப்பெல்லாம் நித்திரை இல்லாமல் இருக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் உங்களுடைய நாவு பயப்படும். அது தேசத்திற்கு மாபெரும் சேவத்தை கொடுக்கும், அது சபைக்கு ஒரு உயிர்மீட்சியை கொடுக்கும், உங்களுடைய சந்ததிகளுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தேவ கிருபை இந்த நாளிலே இறங்கி இருக்கிறது. நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இங்கே இருக்கிற அனைத்து காரியங்களை ஆண்டவரை அறிவிப்பு கொடுத்தார்களப்பா, அதற்காக செபிக்கிறோம் ஐயா. ஆலய பிரதிஷ்டை நாட்களிலே அப்பா, ஆலயத்திற்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து கொடுப்பீராக. எப்படி ஒரே இருதயம் ஒரே மனதுடையமாய் இருந்தார்களோ அதே இருதயம், அது ஒரே மனது சகலமும் கர்த்தருக்கு பொதுவாய் வைக்கப்படும்படியா. ஆம் தகப்பனே, அன்றைக்கு ஸ்திரீகளும் புருஷர்களும் ஆண்டவரே எல்லாவற்றையும் கொண்டு வந்து அவருடைய பாதத்தில் வைத்த பொழுது அது பூரண ஆசீர்வாதமாய் இருந்தது. ஆலய பிரதிஷ்டைக்கு பூரணமான தேவை
கிருபைகள் ஆண்டவரே இந்த நாளிலே இறங்கி வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எல்லாவற்றையும் காட்டுகிறோம் ஐயா. ஒவ்வொருவரும் ஆண்டவரை பிரதிஷ்டை செய்யக்கூடியதற்கு, தங்களை பிரதிஷ்டை பண்ணக்கூடியதற்கு, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி தங்கள் இருதயத்தை பிரதிஷ்டைப்படுத்தி தனக்கென்று கொடுக்கப்பட்ட காலத்தை பிரதிஷ்டை பண்ண கர்த்தர் அனுக்கிரகம் செய்தருவீராக, உணர்வடைய பண்ணுவீராக, உயிர்ப்பிப்பீராக. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு ஆராதனைகளையும் கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளுவீராக. நீங்களே வழி நடத்துங்க சுவாமி. உங்களுடைய சமூகத்திலே எங்களை தனி மட்டும் தாழ்த்தி வருமையாகுகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும் என்று சொல்லி உடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.